தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நெல்லையப்பர் கோவிலும் ஒன்று. இங்கு இறைவனுக்கு தொண்டு புரிந்த காந்திமதி யானை இன்று காலை 7:30 மணிக்கு உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. இந்த யானைக்கு வயது சுமார் 56 ஆகும். நயினார் பிள்ளை என்பவரால் 1985ஆம் ஆண்டு தானமாக நெல்லையப்பர் கோவிலுக்கு காந்திமதி யானை கொடுக்கப்பட்டது. செல்வாங்கொண்ட இறைவனின் திருவிழால் நெல்லையப்பர் காந்திமதி திருக்கோவிலில் காந்திமதி என்ற யானை நீண்ட நாட்களாக பணி செய்து கொண்டிருந்தது. யானையின் பணி என்னவென்றால், தாமிரபரணி நதிக்கரையிலிருந்து சுவாமிக்கு டெய்லி திருமஞ்சனம் வரும். திருமஞ்சனத்துக்கு யானையின் முன்பாக வந்து கொண்டிருக்கிறோம். திருவிழா காலங்களில் அனைத்து விசேஷங்களுக்கும் யானை முன்னாடி நின்று வழிநடத்திக் கொள்ளும். தேரெடுத்துக்கு சிறப்பான முறையில் வழிநடத்திக் கொண்டு இருந்தது. தற்காலிகமாக உடல்நிலை குறைவினால் இன்று காலை 7:30 மணி அளவில் இயற்கை மரணம் நிகழ்ந்தது. காலங்கள் யானை சுவாமி அம்பாள் புறப்பாடுக்கு எல்லா வீதிகளுக்கும் யானை முன்னா வந்திருந்து சிறப்பான முறையில் எல்லாருமே ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கும். தற்காலிகமாக உடல்நிலை சரியான காரணத்தினால் இயற்கை மரணம் பெற்றுக்கொண்டது. தற்போது வரை கோவில் நிர்வாகத்தினர் காந்திமதி யானையை பராமரித்து வந்தனர். தற்போது யானை இறந்தது பொதுமக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதையடுத்து கோயில் நடை சாத்தப்பட்டது. பாகன்கள் ராமதாஸ் உள்ளிட்ட இருவர் யானையை பராமரித்து வந்தனர். எப்பொழுதும் யானையுடனே இருந்த அவர்களுக்கு யானையின் திடீர் உயிரிழப்பை கண்டு கதறி அழுதனர். தொடர்ந்து யானையை லாரியில் வைத்து 4 ரக வீதி வழியாக பொதுமக்கள் பார்வைக்காக கொண்டு செல்லப்பட்டது. ஏராளமான மக்கள் யானையை சூழ்ந்து கொண்டு இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். இந்த யானையை பார்த்தா யானைக்கு பேர் காந்திமதி. அதனால காந்திமதியவே நேரா பார்த்த அனுபவம் எங்களுக்கு. ஏன்னா நாங்க சாமி சன்னதியில இருக்கிறதுனால 22 வருஷம் அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கு. ஒரு நாள் நாங்க வரலைனாலும் ஐயோ காந்திமதி வரலையேன்னு தான் நினைப்போம். இல்லையா ஏன் வரலன்னு நாங்க எல்லாரும் அந்த சாமி சன்னதியில உள்ளவங்க எல்லாம் நினைப்போம். 8:10 ஆச்சுன்னா கரெக்டா காந்திமதி வந்துருவா. வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு அறிகுறி எங்களுக்கு அதான். எங்களுக்கு டைமே அதான். காந்திமதி வந்து போவா, அடுத்து எங்களுக்கு ஆட்டோ வரும். நாங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு கிளம்புறதுக்கு பிள்ளைங்களை கிளப்பி விட கரெக்டா எங்களுக்கு வந்துரும். இப்ப எங்களுக்கு உண்மையிலே இன்னைக்கு காலையில அந்த செய்தி கேட்டதுல இருந்து எங்களால ஜீரணிக்கவே முடியல. யாருமே இல்ல. உண்மையிலே ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. காந்திமதி போனது எங்களுக்கு என்னமோ ஒரு திருநெல்வேலி நெல்லைக்கே ஒரு சாபக்கேடு போல இருக்கு. கோவில் நிர்வாகம் சார்பில் நெல்லையப்பர் கோவிலுக்கு அருகே உள்ள தாமரைக்குள மைதானத்தில் காந்திமதி யானை உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு மாலை 5 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது. அரசு அலுவலர்கள் மட்டுமல்லாமல் ஏராளமான பொதுமக்கள் காந்திமதி யானையின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டனர். பரிகார பூஜைக்கு பிறகு நெல்லையப்பர் கோவில் நடை திறக்கப்பட்டது.